வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்மளுடைய பெங்கால் ஸ்டேட்ல ஒரு மிக முக்கியமான கேரக்டர், அந்த ஒரு மிகப்பெரிய மாவட்டமே நடுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு செல்ஃப் ஸ்டைல்டா தன்னைத்தானே புஷ்பான்னு சொல்லிட்டு இருந்த ஜஹாங்கீர் கான். யார் இந்த ஜஹாங்கீர் கான்? இப்போ அவனுடைய நிலைமை என்ன அப்படின்றத ஒரு டீட்டெயில்டு ஆய்வில் பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு 12th பாஸ், திரிணாமுல் காங்கிரஸில் மிக முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸ். திரிணாமுல் காங்கிரஸோடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய அபிஷேக் பானர்ஜி அவர்களுடைய ரைட் ஹேண்ட், ஃபால்டா அசம்பிளி கான்ஸ்டியூன்சி, சவுத் 24 பார்கனாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாவட்டம், அதாவது கடற்கரை இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அதில் ஒரு முக்கியமான கான்ஸ்டியூன்சி தான் ஃபால்டா அசம்பிளி. இந்த இடத்துடைய புஷ்பா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் ஜஹாங்கீர் கான் அவர்கள் தான். ஏன் இந்த புஷ்பா அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, இவன் எலெக்ஷன் கேம்பெயினில் அஜய்பால் சர்மா அப்படின்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஹரியானாவை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவரை தேர்தல் பார்வையாளராக போட்டிருந்தாங்க. இந்த தேர்தலில் வன்முறைகள் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் கொஞ்சம் அதிரடியான நிறையா வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவரோட வீடியோஸ்லாம் கூட அந்த டைமில் வைரல் ஆச்சு. அவன் அஜய்பால் சர்மா சிங்கம் அப்படின்னா நான் இங்கே புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சினிமா டயலாக்லாம் விட்டுட்டு, அதாவது நீங்கள் இப்போ ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கவங்கன்னு வச்சுக்கலாம், 40-45, நீங்க உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு கேரக்டர், ரியல் லைஃப் கேரக்டரை பார்த்துருக்கவே முடியாது. எந்த அளவுக்கு பயம், அவன் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்றது நம்ம ஒரு டீட்டெயிலா பார்க்கலாம். அதன் பிறகு வாக்கெடுப்பு நடக்கும்போது இந்த சிசிடிவி கேமராஸை யார் எங்க ஓட்டு போடுறாங்கன்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு வச்சு மக்கள் நிறைய பேர் பயந்துகிட்டு வாக்கு சாவடிக்கே வராம இருந்து, அதாவது ஆக்சிஸ் மை இந்தியா போல் நடத்தக்கூடியது, இன்ஃபேக்ட் டிவிக்கு கிளியர் கட்டாக ஜெயிப்பாங்கன்னு அவங்க மட்டும்தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஏஜென்சி உள்ளே போய் கருத்து கணிப்பை எடுக்க முடியல, ஆனால் அந்த அளவுக்கு பயம் இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்து அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டுச்சு. ரத்து செய்யப்பட்டு இடைத்தேர்தல் ஒரு 3 நாள் கழிச்சு மீண்டும் தேர்தல் நடக்கும் பொழுது அப்போ கிளியர் கட்டாக பிஜேபி ஸ்வீப் பண்ணிருச்சு. இவன் உடனே கேண்டிடேட்டரை வித்ட்ரா பண்ணிக்கிட்டு மக்கள் தீர்ப்பை மதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரசியல் ரேஞ்சுக்கு அவன் சீன் போட்டுட்டு இருந்தான். அதன் பிறகு பிஜேபியோடைய தேவாங்ஷு பாண்டா அவர்கள் 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இப்போ இவனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் நம்ம ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசுகிறோன்ற அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஃபால்டா அப்படின்றது ஒரு கோஸ்டல் கான்ஸ்டியூன்சி, சவுத் 24 பார்கனாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாவட்டத்தில் ஒரு மிக முக்கியமானது. இது கம்ப்ளீட்டான ஒரு டிஎம்சி ஹோல்டு. இப்போ இவனுக்கு என்ன எந்த லெவலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரேஷன் ஸ்கீம், கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய உதவித்தொகை, மானியம், பஞ்சாயத்து, பிளாக்கு, ரெவென்யூ, காவல்துறை, ஜுடிஷரி, கிட்டத்தட்ட எல்லாமே இவன் சொல்றபடி தான் இயங்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. இப்போ நீங்க எவனா ஒருத்தர் ரவுடி போய் இது பண்றான் அப்படின்னா நீங்க காவல்துறையிட்ட போவீங்க. காவல்துறையும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா கோர்ட் இருக்கு, ஊடகங்கள் இருக்கு, நம்ம போவோம். இப்போ எந்த ஊடகவியாளரும் இந்த உள்ள போக முடியாது, உள்ள இருக்கிறவங்க வெளியில பத்தி செய்தியும் பண்ண முடியாது, பண்ணா போட்டு தூக்கி கடல்ல வீசிடுவேன் அப்படின்றதான் அங்க இருக்கக்கூடிய ஸ்டைல். ஒரு கிளாசிக்கலான பொலிட்டிக்கல் புல்லி புரோக்கர், ஒரு ரவுடி, ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர், ஒரு கேங்ஸ்டர் ஃபுல் அதிகாரத்தோட பொலிட்டிக்கல் பவரோட இருந்தா அந்த இடம் என்ன ஆகும் அப்படின்றதுக்கு இது ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா அப்போசிஷன் பார்ட்டி, 2 முக்கியமான கட்சிகள், ஒன்று பிஜேபி, ஒன்னொன்று கம்யூனிஸ்ட். 2 பேருமே இந்த மாவட்டத்தில் இல்லை. யாருமே உள்ளே போகக்கூடாத அளவுக்கு அவ்வளோ பயம். ஸோ எதிர்கட்சியும் கிடையாது, இவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் எதிர்கட்சியாக இருந்த லெஃப்ட் கம்யூனிஸ்டும் கிடையாது, மக்களுக்காக போராடக்கூடிய அந்த அமைப்பாக ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்றத பார்த்தோம். இது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூத் கேப்சரிங். இந்த 21ஆம் நூற்றாண்டில் பூத் கேப்சர் பண்ணுறது, இவிஎம் போயிட்டு டேம்பர் பண்ணி அதில் இவங்க இஷ்டத்துக்கு ஓட்டு போடுறது, இல்லை ஓட்டு எனக்கு போடலன்னா உன் குடும்ப குட்டி இருக்காது, பெண்களை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறது, லேண்ட் கிராபிங்கு, அக்ரிகல்ச்சர் லேண்டை சீஸ் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ், ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸோடைய ஒரு ஆக்ரோ வேஸ்ட் ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரியை 500 பேரை கொண்டு போய் ஓவர் நைட்டில் க்ளோஸ் பண்ணி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள அந்த நிறுவனம் 62 கோடி எலக்டோரல் பாண்டா வாங்கி, இந்த கட்சிக்காக நிதி கொடுக்கக்கூடிய எலக்டோரல் பாண்டா வாங்கி கிட்டத்தட்ட 50 கோடி டிஎம்சிக்கு நிதி கொடுக்குறாங்க. இதுதான் அங்கே இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி
ஒயின் ஷாப்ல ஆரம்பிச்சு டீ கடையில இருந்து தெருவில் சாதாரணமாக போடக்கூடிய தெருவோர கடையில இருந்து மேல இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன் வரைக்கும் ஒரு புஷ்பா டாக்ஸ்னு ஒரு தனி ஒரு டாக்ஸ் இவர்கிட்ட கப்பம் கட்டிட்டு தான் போக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் போலீஸ் சில பேர் ஹானஸ்ட் அதிகாரிகள் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூட போலீஸ் ஸ்டேஷனை கேப்சர் பண்றது, காவல்துறை அதிகாரிகளை சிறைப்பிடிக்கிறது, எஃப்ஐஆரை கிழிச்சு போறதுன்னு சொல்லிட்டு லிட்ரலா அந்த புஷ்பா படத்துல வரக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்துருந்தாப்புல. அதே மாதிரி இவன் வரும்போது ஒரு 20 பசங்க கையில துப்பாக்கி கத்தி அருவாளோட தான் இவர் வருவாரு. இவங்க அந்த புஷ்பா இவனோட படத்தை போட்டு இது அங்க இருக்கக்கூடியவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய இவனோட அடிப்புடிகள் கேங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு வாகனத்துல இருக்கணும்னா அந்த வாகனத்துக்கு ஒரு நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம போட்டு தான் போனது கவர்மெண்ட் ரூல். இந்த நம்பர் எடுத்து போட்டு இவன் போட்டோ தூக்கி முன்னாடி வச்சுட்டு போறது. புஷ்பா பிராண்ட் அப்படின்றது ஒரு சைக்காலஜிக்கல் வெப்பனா ஒரு இது பண்றதும், அதே மாதிரி இவர் யாருக்குமே அடங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணோம் அப்படின்றத பாக்குறோம். ஒரு தியரியை இவங்க வச்சிருந்தாங்க. இது ஒரு ரேண்டம் பிராவடோ அப்படின்றது கிடையாது, கிளாசிக்கலான இன்டிமிடேஷன் ஸ்ட்ராட்டஜி. மக்களை பயத்துல வைக்கணும் அப்படின்னா உங்களை பார்த்தாலே கதறக்கூடிய அளவுக்கு செய்திகளை நீங்க பரப்படணும். நீங்க ஆக்சுவலா எவ்வளவு பெரிய ரவுடி எவ்வளவு தைரியமான ஆளுன்னு சொல்லிட்டு இந்த அடிப்பொடிகள்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டு தனியா நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப தெரிஞ்சிடும் லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பிம்பத்தை இது பண்ணாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர்ஸே இவன் மேல வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க கூட மாட்டேன்னு சொல்லிட்டு காதை பொத்திக்கிற அளவுக்கு ஒரு பயம் ஃபேக்டர் அப்படின்றது இருந்துச்சு. இப்போ அபிஷேக் பானர்ஜி என்ன சொன்னாருன்னா ட்விட்டர் பதில, குஜராத்ல இருந்து வரக்கூடிய வங்காள விரோதிகள் நீங்க எல்லாம் என்னோட டைமண்ட் ஹார்பர் மாடலை அசைக்க கூட முடியாது, முடிஞ்சா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டைமண்ட் ஹார்பர் மாடல் அப்படின்னு என்ன பெருசா சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவிட் 2022 இந்த எம்பி யாருன்னு பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருந்த அவருடைய வளர்ப்பு மகன் அபிஷேக் பானர்ஜி 50,000 டெஸ்ட்டை ஒரே நாள்ல இவங்க பண்ணுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இது பண்ணாங்க. அதே மாதிரி ஏக் தக்கா அபிஷேக் அப்படின்ற ப்ரோக்ராம். ஏக் தக்கா அபிஷேக்னா ஜஸ்ட் ஒரு எஸ்எம்எஸ் இல்லை ஒரு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நீங்க உங்க எம்பி கிட்ட பேசலாம் அப்படின்றதும், எல்லா பஞ்சாயத்து லெவல்லையும் கண்ட்ரோல் ரூம் போட்டு, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எம்பிக்கு பஞ்சாயத்து ஆபீஸ்ல அதிகாரம் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய ரெவென்யூ மற்றும் எம்எல்ஏ அரசாங்கம் இவங்களுக்கு தான் இருக்கு. அதே மாதிரி நிஷாப்தோ பிப்லாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் சைலண்ட் ரெவல்யூஷன் அப்படின்றதும், அந்த சைலண்ட் அந்த புக்ல என்னன்னா இவர் தன்னுக்குத்தானே ஸ்கோர் கார்டு போட்டு இவர் எவ்வளவு சூப்பரா வேலை பார்த்தாருன்னு சொல்லி இவரே ஒரு புக்கை பிரச்சுரம் பண்ணாப்புல. அதே மாதிரி ஒரு ஐபேக் அந்த பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய அந்த பொலிட்டிக்கல் கன்சல்டன்சியை ஒரு லேயரா பண்ணாங்க. இதுதான் டைமண்ட் ஹார்பர் மாடல், இந்தியா முழுக்க அதை நாங்கள் எடுத்துட்டு போவோம்னு சொல்லுவாங்க. அந்த டைமண்ட் ஹார்பர் மாடலோடைய ஒரிஜினல் இது என்ன, ஏன் நீங்க போய் கேட்க முடியாதுன்னா சிங்கிள் ரீசன், புஷ்பா, ஜஹாங்கீர் கானை மீறி எனக்கு இனி ரேஷன் வரல, இந்த டைமண்ட் மாடல்லாம் சும்மா பொய் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சந்தேஷ் காலில ஷேக் ஷாஜகான் ஒருத்தன் எவ்வளவு பெரிய ஒரு மாஃபியாவை ரன் பண்ணானோ அதே மாதிரியான அதை விட பெரிய ஒரு மாஃபியாவை தான் ஜஹாங்கீர் கான் இது பண்ணிட்டு இருந்தான். இந்த இடத்துல ஒரு ஃபோன் கால் ஜஹாங்கீர் கானுக்கு போச்சு அப்படின்னா எந்த காரியத்தை வேணாலும் அந்த மாவட்டத்தில் பண்ண முடியும்ன்ற அளவுக்கு இருக்கு. லேண்டு, லிக்கரு, லோக்கல் ட்ரேடு, ஹியூமன் டிராஃபிக்கிங், வாய்க்கூச சொல்லக்கூடிய தொழில்கள், எல்லாத்துலேயுமே போலீஸு, மெஜிஸ்ட்ரேட் இவங்களை மீறி கோர்ட்ல யாரும் லக்கீல் போயிட்டு வாதாட முடியாது. மஜிஸ்ட்ரேட்டுக்கே கொலை மிரட்டல், எல்லா அரசு எந்திரத்தையும் டோட்டலா கையில வச்சுட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ 2 லேயர் இதுல. ஒன்று விசிபிள் லேயர், இதுல அபிஷேக்கோட அவர்களுடைய அந்த ரிப்போர்ட் கார்டு, டைமண்ட் ஹார்பர் மாடலு, நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது பண்றோம், ஒரே நாளில் 50,000 கோவிட் வேக்சின்ஸ் நம்ம போட்டோம்னு சொல்லிட்டு. 2வது தான் ஹிடன் லேயர். இந்த ஹிடன் லேயருக்கு பின்னாடி இருந்தது இந்த கேங்ஸ்டர் ஜஹாங்கீர் கான் என்கிற புஷ்பா. இதுதான் சஞ்சய் காந்தி எரா பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டங்களில் மாடர்ன் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லி சர்ஃபேஸில் காமிச்சுக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த காலகட்டங்களில் அமிதாப் பச்சன் போன்ற திரைப்படங்கள்லாம் அவரோட திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல தான் ஜஹாங்கீர்கான போலீஸ் கைது செய்கிறாங்க. எங்கே? நேபாள் பார்டரில். அங்கேருந்து தப்பிச்சு நேபாள் பார்டருக்கு போயிட்டு நேபாள் உள்ளே போகணும் அப்படின்ற போது இவனை இது பண்ணுறாங்க. இப்போ அவன் மேலே இருக்கக்கூடிய சார்ஜஸ் என்ன? பிரைமரி சார்ஜ் ஆள் கடத்தல், வசூலில் பண்ணுறது, இல்லீகல் டாக்ஸு, ட்ரேடரு, கான்ட்ராக்டரு, லேண்ட் கிராபிங், மர்டர்,
அட்டெம்ப்ட் டு மர்டர், ஓட்டர் இன்டிமிடேஷன், இவிஎம்ஐ டேம்பர் பண்ணுறது, போஸ்ட்போல் வயலன்ஸ், நூற்றுக்கணக்கான பிஜேபி ஒர்க்கர்ஸ் வந்து அங்கே வந்து கொல்லப்பட்டாங்க. பெண்களுக்கு நடந்த கொடுமைகளை நல்லா வாயில சொல்ல முடியாது. ராபரி, லிக்கர், டிஸ்டிலரி, இல்லீகல் ட்ரக் ட்ரேடு, இது எல்லாமே ஒரு கிரிமினலுக்கு எவ்வளோ ஒருத்தன் பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ட்ரக்ஸில் இருப்பான், ஒருத்தர் இருப்பான், எல்லாத்தையும் சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இவனாக இருந்திருக்கான். அதன் பிறகு நேபாள் பார்டரில் தலைவர் எஸ்கேப் ஆகுறாரு. நம்மளுடைய பெங்காலோடைய ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் தேடி கண்டுபிடிச்சு ஜூன் 8 இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி பனிதங்கி பஜார் டார்ஜிலிங் காவல் நிலையத்தில் இவனை வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. அப்புறம் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணுறாங்க. பிறகு டார்ஜிலிங் போலீஸும் இவங்களும் சேர்ந்து இவனை டைமண்ட் ஹார்பருக்கு கொண்டு வராங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 5 நாள் காவல்துறை கஸ்டடி எடுக்கிறாரு. இப்போ இவனை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது சில பேர் ஷார்ட்ஸ்ன்றாங்க, சில பேர் அண்டர்வேர்ன்றாங்க. பேசிக்கலாக இவனை செருப்பு இல்லாமல் அதே ஃபால்ட்டால் இவனை பார்த்து பயந்த மக்களுக்கு நடுவில் தெருவா இவனை போய் பரேட் பண்ணி இவன் வந்து தோப்பு காரணம் போட்டு கையெடுத்து மன்னிப்பு கேட்டு எல்லார் காலையும் விழக்கூடிய அளவுக்கான, கையில் லிட்டரலாக காலில் விழுறதா கையை கும்பிடுற அளவுக்கான ஒரு சூழ்நிலையை ஃபர்ஸ்ட் பண்ணாங்க ஜூன் 8. பிறகு சரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா ஜூன் 10. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 14 ஒரு இதை திரும்ப பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு கேங்ஸ்டர் புஷ்பா, அன்பீட்டபிள், அரசியல் அதிகாரம், பதவி, ஆட்கள், அடியாட்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஆள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறுங்காலோட இந்த வெயில்ல தெருவா சுத்த விட்டுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ புஷ்பா ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய அந்த ஓட்டு இதை மட்டும் கரெக்டாக போட்டாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் இந்த புஷ்பா ஸ்டோரி. நேற்று வரைக்கும் பார்த்து அச்சப்பட்டுக்கிட்டு இருந்த மக்கள், அவன் போட்டோவை பார்த்தாலே அதிரக்கூடிய அளவுக்கு இருந்த மக்கள் இன்னைக்கு அவனை பார்த்து செருப்பை தூக்கி வீசக்கூடிய அளவுக்கு பண்ணாங்க அப்படின்னா அந்த பொறுமையா இருந்து ஒரு அரசியல் மாற்றத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ கோர்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க, கண்டிப்பா கோர்ட் பண்ணதான் செய்வாங்க, இந்த மாதிரி பரேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. சரியா தவறா அப்படின்றத நான் உங்ககிட்ட விட்டுறேன். ஆனா எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் மக்களை எதிர்த்து மக்களை துன்புறுத்தி இந்த மாதிரி பெரிய இதுல வாழ்ந்தான் அப்படின்னு நினைச்சானா அதுக்கு ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்கு. இனி வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதிரியான கேங்ஸ்டர்ஸ், ரவுடிகளுக்கும் ஒரு மிக முக்கியமான பாடமாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்குறேன். நேற்று வரை ஒரு பெரிய புஷ்பான் ஃபயர் அவுட் இருந்தவனை இன்னைக்கு ஸ்ட்ரீட் என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றின வெஸ்ட் பெங்கால் மக்களுக்கு, குறிப்பாக ஃபால்தா மக்களுக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லணும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.